எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கி நம்ம கேரளா சமையல் செய்ய போகிறது ஐஸ்கிரீம் புட்டு ஐஸ்கிரீம் அப்படின்னு சொல்லிடுவேன். ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கிற ஒரு வீடியோ தான் இது வந்து இப்போ வந்து இங்கே கேரளா கண்ணூர் சைட்லெல்லாம் கூல் பாரில் ஸ்பெஷலாக கிடைக்கிற ஒரு ஐட்டமாய் மாறி இருக்குது இந்த ஐஸ்கிரீம் புட்டு. எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வரலாம். அதுக்காக கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்கிற டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸில் இருக்கிற ஐஸ்கிரீம் எடுத்துக்கோங்க. அதுதான் நமக்கு மெயினாக வேணும். நான் இங்கே 5 ஃப்ளேவர் எடுத்துருக்கு. உங்களுக்கு பிடிச்சது கலர்ஃபுல்லாக இருக்கிறத பார்த்து எடுத்துக்கோங்க. அப்போ வந்து நம்ம புட்டு ஐஸ்கிரீம் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப கல் மாதிரி டைட்டாக இருக்கிற ஐஸ்கிரீமும் அதே மாதிரி மெல்ட் ஆகி போய ஐஸ்கிரீமும் இது செய்யறதுக்கு கரெக்டாக வராது. அது ஏன்னு நம்ம இது செய்யும்போது சொல்லிடலாம். இது செய்யறதுக்காக மெயினாக நமக்கு தேவைப்படுதா இது புட்டு மேக்கர், புட்டுக்குட்டி, புட்டுக்குழல் அப்படிலாம் மலையாளத்தில் சொல்லிடுவேன். இது 2 மணி நேரம் ஃப்ரீசருக்குள்ளே வச்சு நல்லா ஃப்ரீஸ் பண்ணி எடுக்கணும், நல்லா சில் பண்ணி எடுக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம இதில் ஐஸ்கிரீம் ஃபில் பண்ணணும். இல்லைருந்து சீக்கிரம் மெல்ட் ஆகி போயிடும். இது கூடவே கொஞ்சம் கார்ன்ஃப்ளேக்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ், ட்ரை நட்ஸ், ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற ஏதோ ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் இருந்தால் உங்களோட ஐடியாவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இது உங்களோட இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி அவைலபிலிட்டி பார்த்துட்டு எது அவைலபிளாக இருக்குதோ அதை எடுத்துக்கலாம். நான் இங்கே கொஞ்சம் பதாம், கேஷ்யூ, பிஸ்தா எல்லாம் சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கு. அதே மாதிரி கொஞ்சம் செரி, ரெய்சின்ஸ் அதுவும் எடுத்து வச்சுருக்கு. கூடவே கார்ன்ஃப்ளேக்ஸ் எடுத்துருக்கு. ஒரு ஆப்பிள், ஆரஞ்சு எடுத்துருக்கு. ஆப்பிள், ஆரஞ்சில் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டாம் மட்டும் நீங்கள் சேர்த்தா போதும். நம்ம இப்போ செய்யும்போது நான் இந்த ஃப்ரூட்ஸ் இது கூட சேர்க்காம தான் செய்கிறேன். ஐஸ்கிரீமோட கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. இதே மாதிரி தான் இருக்கணும். ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது, கல் மாதிரி இருக்கக்கூடாது. தண்ணி மாதிரி இருந்துச்சு அப்படின்னா புட்டுக்குட்டிக்குள்ளே போடும்போது மெல்ட் ஆகி கீழே அந்த ஓட்டை வழியாக வெளியே வந்துடும். கல் மாதிரி இருந்துச்சுன்னா கரெக்டாக டெக்ஸ்சர் கிடைக்காம உள்ளேலாம் ஓட்டையாக இருக்கும், ஏர் பபிள்ஸும் இருக்கும். பார்த்துக்கோங்க. செரி வந்து சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கு. நம்ம இப்போ இது ஃபில் பண்ணிடலாம். புட்டு மேக்கருக்குள்ளே அந்த உள்ளே ஒரு சில்லு இருக்கும், அதை ஆட் பண்ணிவிட்டேன். அதுக்கு மேலே கொஞ்சம் நம்ம அந்த கட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்ச நட்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு லேயர் மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே செரி, ரெய்சின்ஸ் எல்லாம் உங்களோட ஐடியாவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். புட்டு செய்யும்போது நம்ம முதல்ல தேங்காய் சேர்த்துடும் இல்லைங்களா, அதுக்கு பதிலாக தான் இப்போ நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸும் ட்ரை நட்ஸும் சேர்க்கிறேன். அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் சேர்த்துடலாம். ஐஸ்கிரீம் சேர்க்கும்போது எல்லா கலர்ஸுமே ஒரே மாதிரி ஒரே குவான்டிட்டியில் வரணும் அப்படின்னா ஸ்கூப்பு கரெக்டாக போட்டுக்கோங்க. இப்போ நான் 2 ஸ்கூப் அளவுக்கு போட்டுருக்கு. அதுக்கப்புறம் ஒரு வுடன் ஸ்பூனாக இல்லை ஃப்ரீசரில் வச்சு சில் பண்ணி எடுத்த ஒரு ஸ்டீல் ஸ்பூனாக வச்சுட்டு இதே மாதிரி அமர்த்தி லெவல் பண்ணிக்கோங்க. ஏர் பபிள்ஸ் ஏதாவது இருந்தால் போகிறதுக்காக தான் இந்த மாதிரி செய்கிறேன். அதே மாதிரி டார்க் கலர் ஐஸ்கிரீம் எல்லாம் சேர்க்கும்போது ஓரமாக ஒட்டி இருந்துச்சுன்னா ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சி விட்டதுக்கப்புறம் அடுத்த லேயர் போட்டுக்கலாம். இது அப்படியே எல்லா ஃப்ளவர்ஸும் முடியற வரைக்கும் நீங்கள் உங்களோட ஐடியாவுக்கு தகுந்த மாதிரி கலர் மாற்றி போட்டு ஃபில் பண்ணி அந்த புட்டு குழல் வந்து ஃபுல்லாக நிறையிற வரைக்கும் நரைச்சி எடுத்துக்கோங்க. ஆக்சுவலி இது வந்துட்டு ஒரு ஃபன்னியாக இருக்கிற ஒரு ரெசிபி தான், ஃபன்னியாக இருக்கிற ஒரு மெத்தட் தான். குட்டீஸ்க்காக தான் ஆக்சுவலி நான் இதை ரெடி பண்ணுறேன். இங்கே வந்து ரொம்ப நாளாக என் பின்னாடி அவங்க சுற்றிகிட்டே இருக்குது, செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க இப்போ இங்கே இல்லை, வரும்போது ஒரு சர்ப்ரைஸாக கொடுத்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் இப்போ இதை ரெடி பண்ணி எடுத்துருக்கு. ஒரு வெரைட்டி மெத்தடாக இருக்கிறதுனால தான் இந்த வீடியோ உங்கள் கூட ஷேர் பண்ணோம் அப்படின்னு தோணிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த ட்ரை நட்ஸும் ட்ரை ஃப்ரூட்ஸும் ஃபுல்லாக இதுக்குள்ளே போட வேணாம். நம்ம லாஸ்ட்டாக வந்து பாத்திரத்துக்குள்ளே இது சர்வ் பண்ணுற டைம்லேயும் அது நமக்கு மறுபடியும் தேவைப்படுது. அப்போ தான் இந்த கார்ன்ஃப்ளேக்ஸில் நம்ம எடுக்கணும். இப்போ நம்ம கார்ன்ஃப்ளேக்ஸ் எடுக்கலை. லாஸ்ட்டாக இந்த புட்டுக்குட்டியிலிருந்து இந்த ஐஸ்கிரீம் புட்டு வெளியே எடுக்கும்போது தான் கார்ன்ஃப்ளேக்ஸ் நமக்கு தேவைப்படுது. ஃப்ரூட்ஸும் அப்போ தான் ஆப்பிளெல்லாம் வேணும், அந்த டைம் தான் கட் பண்ணி வைக்கணும். இப்போ நம்ம இதில் அது எதுவுமே சேர்க்கலை. ட்ரை ஃப்ரூட்ஸும் ட்ரை நட்ஸும் மட்டும்தான் சேர்த்து பாருங்கள். டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் வந்து ஃபுல்லாக ஒரே அளவில் போட்டு இடையில நட்ஸும் எல்லாம் போட்டு ஃபுல்லாக ஃபில் பண்ணி எடுத்துருக்கு. இது ஒன்றும் மெதுவாக செய்யக்கூடாது, மெல்ட் ஆகிறதுக்கான டைம் கொடுக்காதீங்க. சீக்கிரம் ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க. உடனே இது ஃப்ரீசருக்குள்ளே வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜுக்கு கீழே வைக்காமல் ஃப்ரீசருக்குள்ளே வச்சுக்கோங்க. ஒரு 4 to 5 மணி நேரம், ஒரு நாளைக்கு ஃபுல்லாக வச்சாலும் ஓகே. அதுக்கப்புறம் இப்போ நம்ம எடுத்துக்கலாம். சர்வ் பண்ணுறதுக்காக புட்டோட நீளமாக இருக்க ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. அதில் இதே மாதிரி கார்ன்ஃப்ளேக்ஸ் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் முன்னாடி நம்ம கட் பண்ணி வச்ச ட்ரை நட்ஸும் ட்ரை ஃப்ரூட்ஸும் அது சேர்த்துக்கலாம். இந்த டைமில் நீங்கள் ஆப்பிள், ஆரஞ்சு, கிரேப்ஸ் எது அவைலபிளாக இருக்கிறோ அந்த ஃப்ரூட்ஸ் கூட இது கூட கட் பண்ணி வச்சுக்கலாம். வேணால் மட்டும், அது நான் இப்போ வைக்கலை, இது போதும். இப்போ நம்ம புட்டு எடுத்துக்கலாம். ஐஸ்கிரீம்
புட்டு எப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், இது இப்போ ஒரு 6 மணி நேரம் அப்படியே இருந்த ஃப்ரீசருக்குள்ளே. அதுக்கப்புறம் தான் எடுத்தேன். எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. நம்ம சர்வ் பண்ணிடலாம். ஒரு வெரைட்டியாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்களோட குட்டீஸ் கூட இதை ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். மெல்ட் ஆகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டுக்கோங்க. இது இப்போ நான் வீடியோ எடுக்கிறதுக்காக போனதுனால கொஞ்சம் மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. சவுண்டு வந்து கொஞ்சம் மாறிடுச்சு. உடம்பு சரியில்லாமல் தான் இருந்தேன், அதனால தான் மன்னிச்சிக்கோங்க. இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸு கூட மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.